இப்போ நம்ம இந்த வீடியோவில் பொடி பொடியாக நறுக்குன கேரட்டையும் பீட்ரூட்டையும் வச்சு எப்படி ஒரு பொரியல் பண்ணலாம் கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறவு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறவு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது ஓரளவு வறுத்ததுக்கப்புறவு 2 வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பீட்ரூட்டு, 3 கேரட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறவு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா கட் பண்ணி போட்டனால அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு சிம்மில் போட்டு வேகிட்டுடலாம். இப்போ நமக்கு நல்லா வெந்துடுச்சுது. இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக கிண்டிக்கோங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு பாதி கப் அளவு. அதையும் இது கூடவே போட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டி எடுத்தால் போதும். நமக்கு சுவையான கலர்ஃபுல் கேரட் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.